ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னத்திலே வந்து இப்போ சுக்கிரன் நீசமாக இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 2-10. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், நான் அப்கிரேட் பண்ணலாமா? சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை குறிக்கும்? ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, மீடியா ரிலேட்டட், அடுத்ததான் வந்து உங்களுக்கு வருமான ஸ்தானம், தொழில்காரகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாயிருக்காரு, 5-6 வக்ரமாயிருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதியாக அந்த வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்? அப்போ 5-6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக இருக்கார். அப்போ உங்கள் பிளானிங்கில் சில தடங்கள், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே சமசப்தம பார்வையாக வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி வந்து 2 அங்கே நீசமாகவும் இருக்கார், 10 நீசமாக இருக்கார். அப்போ என்னாங்க அப்படின்னா தொழில் இந்த காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. அப்போ வந்து ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து மனைவி ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மனைவிக்கு ஏதாவது வந்து தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். ஸோ 3-8 செவ்வாய் வந்து உங்களுடைய மிதுன வீட்டில், அதாவது என்ன அப்படின்னா உங்களோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் இருக்காங்க, 11ஆம் வீட்டில். அப்போது என்ன அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் வந்து புதன் இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடமும் உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. ஏதாவது சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா சொத்தையும் குறிக்கும். ஏதாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது அது ரிவர்ஸில் போகும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய்,
உங்களுடைய இன்னொரு வீடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல போய் காலபுருஷனோட வீட்டில் மறைந்திருக்கு. அது 11ஆம் இடம். அப்போ வந்து மறைமுக முயற்சி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 8க்குரியவரும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஸோ டைரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஆன் ஃபேஸில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 50-50 தான் கொடுப்பேன். 50% நல்லது நடக்கும், 50% வந்து சுப காரியங்கள் நடக்க விடாமல் தடை பண்ணும். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை இந்த மாதத்தில் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மாமியார், இல்லை வந்து பக்கத்து வீட்டு லேடிஸ், பெண்களால் சில பிரச்சனை இருக்குது. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் உங்களுடைய நட்பை காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஸோ 2க்குரியவர் 9க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானமாக இருக்கட்டும், வாக்கு ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கான ஒரு சில செலவுகள் 12ஆம் இடத்திலே வந்து உங்களுக்கு இதாகுது. கேது இருக்கார் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு முறிக்கிற மாதிரி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து ஏதாவது செலவுகள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். பட் ஆக்டிவேட் பண்ணுங்க, ஏதாவது சின்னதாக பண்ணுங்க. பட் பெருசாக எந்த ஒரு கடன் அது இது, ஏன்னா சனி பார்வை பார்த்தாலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஏன்னா சனி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் செல்ஃபாக வந்து யோசிப்பாங்க, தனக்கு தான் வேணும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே நடக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து வக்ர சனி பார்வை ஆல்ரெடி வந்து உங்களோட லக்னத்தில் இருக்குது. ஸோ 2க்குரியவர் வந்து வக்ரமாக இருக்கார். குடும்பத்துக்கு உங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. பெருசாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ப்ரொலாங் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்குரியவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. ஸோ 12க்குரியவரும் 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சூரியனும் வந்து குருவோட இணைக்கிறார். அப்போ வந்து அதனால தான் அந்த 50% நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ சின்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ எல்லா பார்வைகளும் அதை நோக்கி இருக்கும்போது கவனம் தேவை. நோ நியூ அப்டேட்ஸ், இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க. கரெக்டாக பேசுங்க. நீச்சமான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள். ஸோ தந்தையோட சொத்து வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாது. ஏன்னா பூமிக்காரகன் எங்கே இருக்கிறாரு? புதனோட வீட்டில் இருக்காரு. புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைகிறார். அப்போது இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு இல்லையா, அவரோட இணைக்கும் போது பாதகத்தை மட்டுமே செய்ய முச்சமாக இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த முடிவு பண்ண வேணாம்.